நீ இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செம்மையான ஒரு பிட்காயின் இயர்னிங் அப்ளிகேஷன் தான். அதான் ஹேப்போ இந்த லோகோ போட்டிருக்க இருக்குது பாருங்கள், அப்ளிகேஷன் இருக்குது பண்ணி இதான் ஹேப்போ. ரொம்ப ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளமால் தெரியாமல் ஆக்சிடெண்ட்டாக டெலீட் பண்ணிவிட்டேன். ஓகே, திரும்பி மேட் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பிட்காயின் இயர்னிங் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்டது. இதோட இன்னொரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பைவோட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் மோஸ்ட்லி. இப்போ தான் இதுவும் ரீசெண்டாக லான்ச் பண்ணது தான். இதில் வந்து நிறைய பேர் வந்து $5 25 அதுக்கிட்ட ரொம்ப நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதில் நிறையா பேர் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, பிட்காயின் ஏர்ன் பண்ணி. ஓகே, நான் இப்போ இந்த அப்ளிகேஷனில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 3 செகண்ட் ஓடும். ஓகே, இப்போ இதில் BTC 0ன்னு காட்டுதில்ல. ஓகே, BTC 0ன்னு இப்போ என்கிட்ட காட்டுது. நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஒன்றும் யாரும் உங்கள்கிட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல், அதாவது மினிமம் 0.001 யார்கிட்டையாவது இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் நான் வச்சுருக்கேன், ஆனால் இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஈஸியான ஒரு வழி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க PVT தான் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ பிட்காயின் அவங்க ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கப்புறமா இப்போ லான்ச் பண்ணது தான் வந்து ஹேப்போ பற்றி கீழே அந்த அப்ளிகேஷனோட லிங்க் கொடுக்குறேன். அதுக்காக டெவலப் பண்ணிங்க. அப்ளிகேஷன் நான் எதில் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, க்ரோமில் போய் இந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிங்க. க்ரோமில் ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் 2 மூலிமா நம்ம வந்து சிக்னப் பண்ணலாம். ஒன்று ஃபேஸ்புக், இன்னொன்று கூகுள். நான் சஜஸ்ட் பண்ணுறதுனால தான் கூகுள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கூகுளில் வந்து நீங்கள் சிக்னப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் கெட் இட் நவ், இந்த ஒன்று பெருசாக இருக்குல்ல, கெட் இட் நவ் அப்படி அதை கொடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ப்ளே ஸ்டோருக்கு போய்டும். ப்ளே ஸ்டோருக்கு போன அப்புறமா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த இமெயில் ஐடி ப்ரௌசரில் நீங்கள் எந்த இமெயில் ஐடி, அதாவது ஃபேஸ்புக்கு இருந்தால் ஃபேஸ்புக்கை போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் எந்த இமெயில் ஐடி போட்டு அங்கே லாகின் பண்ணிக்கலாம் அது ப்ரௌசரில், அதே சேம் இதை வந்து இங்கேயே போட்டு ஓப்பன் பண்ணிங்க. இந்த அப்ளிகேஷன்லேயே போட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா 2 வந்து பர்மிஷன் கேட்கும். 2 பர்மிஷன் வந்து நீங்கள் வந்து அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஒரு விண்டோ கேட்கும். யூ ஹேவ் ஏ சான்ஸ் டு கெட் இட் நவுன்னு கேட்டிருக்கோம். அது ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா ரைட் சைடு கீழே பாட்டமில் கார்னர் பாட்டமில் வந்து இந்த ப்ரொஃபைல் லோகோ ஒன்று காட்டுது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களை 10,000 ஜெம்ஸ் கொடுக்குறாங்க சிக்னப் போனஸாக. இப்போ தான் இவங்க லான்ச் பண்ணதுனால இவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து லேட் பண்ணிங்கன்னா வந்து ஜெம்ஸை குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த $10,000 எப்படி அவங்க கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா, சேம் பைவோட்டு வந்து எப்படி அங்கே எப்படி BTC ப்ரொவைட் பண்ணுறாங்களோ சேம் அதே தான். அங்கே பவர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இங்கே பவர் கொடுக்கல, இங்கே ஜெம்ஸின்னு பேரை மட்டும் மாற்றிருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா, பைவோட்டில் எப்படி செல்ஃப் ஏர்னிங்னு இருக்கும், ரெஃபர் ஏர்னிங்ன்ட்டு இருக்கும். செல்ஃப் ஏர்னிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போஸ்ட்டு போட்டாங்கன்னா அவங்க போஸ்ட்டு நம்ம பவர்னால் போஸ்ட்டு கீழே பவர்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நம்ம அழுத்தினா அது மூலிமா நமக்கு காயின் வரும். நம்ம போஸ்ட்டு நம்ம அழுத்தினா கூட நமக்கு பவர்ன்ட்டு ஒரு காயின் வரும். அந்த காயினை தான் நம்ம வந்து இன்னொன்று வீடியோ பார்க்குறது மூலமாக, வீடியோ ஆட்ஸை பார்க்குறது மூலிமாவும் நமக்கு பவர் காயின் வரும். அது மூலிமா நம்ம வந்து அது மூலிமா நம்ம எவ்வளோ கெயின் பண்ணுறோமோ, க்ரோத் பண்ணுறோமோ, பவர் க்ரோத் பண்ணுறோமோ, அது மூலிமா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பிரித்து தருவாங்க. சேம் அதே தான் ஜெம்ஸையும் பிரித்து தராங்க. ஓகே, ஆனால் இதில் உள்ள என்னன்னு சொல்கிறது, இந்த பைவோட்டில் உள்ளதை விட அதாவது பைவோட்டில் உள்ளதை விட ஹேப்போவில் வந்து செல்ஃபி ஏர்னிங் இன்னும் கொண்டு வரல. ஏன் கொண்டு வரலன்னா, அப்ளிகேஷன் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க வந்து ஆக்டிவிட்டியை பார்ப்பாங்க, நம்மள ஆக்டிவிட்டி மெம்பர்ஸோட ஆக்டிவிட்டியை பார்ப்பாங்க, இதில் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ டெய்லி ஏதாவது ஒரு போஸ்ட்டு போட்டால் தான் அவங்க வந்து ஆக்டிவிட்டியில் இருக்காங்க. செல்ஃபி ஏர்னிங் கொடுக்கலாம். அவங்க வந்து ரொம்ப
சீக்கிரமாக அவங்க வர வைக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ டெய்லி ஏதாவது ஒரு போஸ்ட்டு போடுங்க. போஸ்ட்டு போடுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த ப்ளஸ்ன்ற பாருங்கள் சென்டரில், அந்த சென்டர் அப்படி அழுத்தினீங்கன்னா இது ஃபோட்டோ சென்டர் அழுத்தினீங்கன்னா நான் இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். 3 செகண்ட் ப்ரொமோஷன் ஆட் ஓடும். இதுதான் அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ். இப்படி தான் இருக்கும். பாப்புலரான போஸ்ட் இதில் இருக்கும். வீடியோ போஸ்ட்டு, இமேஜ் போஸ்ட்டு, எல்லாம் சேர்ந்த போஸ்ட்டு. இதில் இப்போ ரீசெண்டாக வரப்போ யாராவது போட்டாங்கன்னா அது காட்டும். பாப்புலர் போஸ்ட்டு. ஓகே, இது நோட்டிஃபிகேஷன். இது வந்து அப்ளிகேஷனோட ப்ரொஃபைல் பேஜ் நம்மள்ட்ட. ஓகே, இந்த பேஜில் வந்து நான் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், செல்ஃபி ஏர்னிங்கை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். செல்ஃபி ஏர்னிங்கில் இவங்க கொண்டு வர மாட்டாங்க. எதனாலனா நம்ம வந்து ஆக்டிவிட்டியில் இருக்கணும். ஆக்டிவிட்டியில் இருக்கிறதுக்கு நம்ம டெய்லி ஒரு போஸ்ட்டு போடணும். இந்த ப்ரெஸ்ஸுன்ட்டு பாருங்கள், ப்ரெஸ்ஸுன்னு போட்டிங்கன்னா ஏதாவது போஸ்ட்டு போட்டு ஒரு ஃபோட்டோ ப்ரெஸ்ஸுன்ற இங்கே ஒரு ப்ரெஸ்ஸுன்ட்டு போட்டு ஃபோட்டோ போட்டு டேக்ன்ற டேக் கொடுத்து நீங்கள் போஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா போஸ்ட் ஆகிடும். டெய்லி அட்லீஸ்ட்டு 1 இல்லைனா 2 ஃபோட்டோ, ஏதாவது ஒரு ஃபோட்டோ மீம்ஸோ இல்லை கவிதையோ ஏதோ ஒன்று போடுங்க. நோ ப்ராப்ளம். ஏன்னா இதுக்காக தான் ஓப்பன் பண்ணப்பட்டது. ஓகே, இதில் வந்து வேறு என்ன செல்ஃபி ஏர்னிங் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ரீசன், ஆனால் கூடிய சீக்கிரத்துக்கு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்வைட் ஆப்ஷன் தான் அவங்க வந்து பெருசாக கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ஜெம்ஸ் கொடுக்குறாங்க. சிக்னப் போனஸ் ஒரு 10,000, அதுக்கப்புறமா வந்து நம்ம ரெஃபர் பண்ணுற மூலமாக ஒரு 10,000 ஜெம்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 10,000 ஜெம்ஸை வந்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் 10,000 ஜெம்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த 10,000 ஜெம்ஸில் வந்து நீங்கள் ஃப்ரெண்டுக்கு இன்வைட் பண்ணுறீங்களா, அவங்கள்ட்டேருந்து ஒரு 10% அவங்க ஏதாச்சும் ஏர்ன் பண்ணுவாங்களே, அவங்க ஏர்ன் பண்ணுவாங்கன்னா நிறையா உங்கள் கீழே உள்ள ஃப்ரெண்டை ஏர்ன் பண்ணுவாங்க. அவங்கள்ட்டேருந்து 10% உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கீழே ஒரு ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணுவாங்க பாருங்கள். இப்போ நீங்கள் ஏன்னா பி ஜாயின் பண்ணி விடுங்க. பி கீழே சின்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே, சிலேருந்து உங்களுக்கு 2% கிடைக்கும், பிலேருந்து உங்களுக்கு 10% கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று போனஸ்ன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த உங்களோட லிங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள். ஒன்று வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், நான் அதர்ன்னு கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை காப்பி பண்ணோன்னா மை லிங்க்குன்னு கொடுங்க. அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா மேலே லிங்க் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் போனஸ்ன்னு ஒன்று கொடுக்குறாங்க. போனஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டோட்டலாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த லெஃப்ட் சைடில் உள்ளதை பற்றி சொல்கிறேன், ரெட் கலரில் உள்ளது காலம். அந்த நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுறீங்களா, அந்த இன்வைட்டில் நீங்கள் ஒரு இன்வைட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 10,000 ஜெம்ஸ்கிட்ட ஏர்ன் பண்ணுறதுக்கு போனஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் எனக்கு வந்து 5,689 ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு மாறி வரும். அதே மாதிரி நீங்கள் அடுத்து 3 பேர் பண்ணிங்கன்னா டாஸ்க்கு நீங்கள் எவ்வளோ பேர் ஏர்ன் பண்ணுறீங்களோ அது மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு 10 பேர்னால் 10 பேரில் ஆக்டிவில் இருக்கிறவங்க பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லை, இப்போது ஏதாவது ஒரு ஆக்டிவில் இருக்கீங்க, நீங்கள் போஸ்ட்டு போடுங்க, ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆக்டிவில் இருந்தாலே போதும். ஆக்டிவில் இருந்தால் அவங்களுக்கும் தர சான்சஸ் இருக்குது. இவங்க வந்து ஆக்டிவில் இருந்தால் மினிமம் 2 பேர் இருந்தால் 30,000 ஜெம்ஸ் 3 lakh ஜெம்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அப் டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி 8 பேர் இருந்தால் 5 lakh. அதே மாதிரி நீங்கள் ஆக்டிவில் இருங்க, அதே மாதிரி ஆக்டிவ்லேயே இருந்தால் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 2 விதமான போனஸ் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் ரெஃபர் பண்ணுற மூலியமாகவே உங்களுக்கு அதில் 10%, இதில் ஒரு 2% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரூல்ஸ்லாம் படித்து பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது சொல்கிறது இருக்கா, டிப்ஸும் படித்து பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ நான் ஜெம்ஸ் வந்து ஒரு 10,000 ஜெம்ஸ் எடுத்துட்டு அது மூலிமா எனக்கு வந்து எவ்வளோ டாலர் கிடைக்கும் இப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட இருக்கும். பைவோட்டில் இருக்கும்போது நிறைய பேர் கேட்டீங்க, அவங்கள்ட்ட புரிய வச்சாச்சு. இதனால் திருப்பி உங்கள்கிட்ட சொல்லிக்கலாம். இப்போ அந்த டாலர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். 10,000 ஜெம்ஸுங்கிறது எவ்ரி அவங்க வந்து 24 ஹவர்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதாவது எவ்வளோக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா $30,000. ஏற்கனவே அவங்க $20,000 வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணி $30,000 கொண்டு வந்தாங்க. 30,000னா இந்தியா மதிப்பில் பார்த்துக்கோங்க 21 லட்சம். பார்த்துக்கோங்க 21 லட்சம் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஸோ இதில் வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. ரொம்ப கம்மியான பேரில் நம்ம வந்து பிரித்து கொடுக்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னா 10,000 பேருக்கு 21 லட்சம் பிரித்து கொடுக்குறாங்கன்னா அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ட்டு டோன்ட் மிஸ் பண்ணிடாதீங்க.
$10,000 இருக்குது. $10,000 என்ன பண்ணுவாங்கன்னா, $10,000 ஒரு 10,000 பேர் இருக்கீங்கன்னா, $10,000 10,000 பேருக்கு $30,000 வந்து பிரித்து கொடுப்பாங்க. $30,000 அதில் 10,000 பேருக்கு வந்து எவ்வளோ ஜெம்ஸ் வச்சுருக்காங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க பிரித்து கொடுத்துருவாங்க. எப்போ பிரித்து கொடுப்பாங்க? அந்த டைம் ஓடுது பாருங்கள். இந்த டைம் ஓடி முடிகிறதோட ஒன்று 7.5 மணி நேரம் இருக்குது. 7.5 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த காயின்ஸ் வந்துடும். நீங்கள் இந்த வெயிட் ஃபார் போனஸ்ன்னு இருக்காங்க, அதை வந்து நீங்கள் கலெக்ட் போனஸ்ன்னு காட்டும். அந்த கலெக்ட் போனஸ்ன்னு போட்டு காட்டுறதை கலெக்ட் பண்ணிங்கன்னா டோட்டல் இன்கம்ங்கிற இடத்துல அது ரீஃபில் ஆகிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு வேல்யூனா கிடையாது, ஒவ்வொரு டே பை டே மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் மெம்பர் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போயே வந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து மற்றவங்களை ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறமா எப்படி வித்ட்ரா, நான் இப்போ வந்து நிறைய பிட்காயின் எடுத்துட்டேன். ஆனால் நான் எப்படி வித்ட்ரா பண்ணுறது, அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, என்னோடய பேபால் அக்கௌண்ட்டுக்கோ பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கோ பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது இது நான் உங்களுக்கு வந்து எப்படின்னாங்கிறது நான் உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். நிறைய வெப்சைட் இருக்குது, அதில் ரொம்ப நிறைய ஃபேக்கான வெப்சைட்டாக இருக்குது. ஸோ ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து இதில் ஏர்ன் பண்ணதை நம்ம வந்து யார்கிட்டையும் நம்ம வந்து பறி கொடுத்துடக்கூடாது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே உள்ள பிட்காயின் அட்ரஸ் இங்கே கொடுத்துருந்தோம். பிட்காயின் அட்ரஸை கொடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து மினிமம் வந்து 0.001, அதாவது இவங்க 3 நாளில் கொடுத்துருவாங்க. 3 நாளாக இப்போ நம்மளுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. 3 நாளுக்குள்ளே மினிமம் வித்ட்ராவுக்கு வந்து 0.001 இருந்தால் போதும். அதுக்கு ஃபீ எவ்வளோ எடுத்துப்பாங்க 0.001 அவங்க எடுத்துக்கிறாங்க. இதுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்கள்கிட்ட பிட்காயின் வேலட் அட்ரஸுக்கு போய்டும், நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஜெம்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறது நான் சொல்லிவிட்டேன். நீங்கள் ஜஸ்ட்டு ரெஃபரல் மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. லிங்க்கை ரெஃபர் பண்ணி நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. லிங்க்கை ஓப்பன் பண்ணி சிக்னப் பண்ணாலே போதும். எந்த இமெயிலை கொடுத்தீங்கன்னா அந்த இமெயிலையே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி கொடுங்க. அப்புறம் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். மெசேஜ் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் பார்ட் 2 வீடியோ கூட நான் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.